الصلاة يا بلال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு மனிதனை கருப்பாகவும் சிவப்பாகவும் வெள்ளையாகவும் படைத்திருப்பது, அதே போன்று வானங்களையும் பூமிகளையும் படைத்திருப்பது, அதே போன்று வெவ்வேறு மொழி உடையவர்களாக மனிதர்களை படைத்திருப்பது என்பது அல்லாஹுடைய அத்தாட்சி என்பதாக நாம் சொல்லியிருந்தோம். இதுல என்ன ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு நிறங்களாக ஒவ்வொரு மொழிகளாக படைத்திருக்கின்றானே, இந்த மொழிகளுக்கும் அல்லது இந்த நிறங்களுக்கும் ஏதாவது மதிப்பு உண்டா? இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற மதிப்பு உண்டா என்ற ஒரு கேள்வி இந்த வசனத்திலிருந்து நமக்கு எழுகிறது. அதற்கு பதில் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நபித்தோழர்களின் வாயிலாக அபு நதுரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்து காட்டக்கூடிய ஒரு ஹதீஸு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே செய்த, இறுதி ஹஜ்ஜிலே செய்த மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஹதீஸ் இது. சஹாபாக்களுக்கு மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள். என் அருமை மக்களே, உங்களுடைய ரப்பு ஒருவன் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, எந்த விதமான சமரசமும் கிடையாது. அதே போன்று உங்களுடைய தந்தையும் ஒருவர் தான், ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இதிலும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போன்று அந்த ஹதீஸை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அலா லா ஃபலுல லி அரபியின் வலா அஜமீன். இந்த குர்ஆன் ஷரீஃப் அரபி இறங்கி இருக்கிறது என்பதற்காக அரபி மொழி பேசக்கூடியவர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் அரபி மொழி அல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற ஒரு முறை இஸ்லாத்திலே கிடையாது என்று சொன்னார்கள். அதே போன்று வலா லி அஜமியின் அலா அரபியின், அரபியர்களை விட அரபி அல்லாதவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற பாகுபாடும் இஸ்லாத்திலே கிடையாது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வலா லி அஹ்மர அலா அஸ்வத, கருப்பர்களை விட சிவந்தவர்கள் சிவப்பானவர்கள் உயர்ந்தவர்கள் என்றோ அல்லது சிவப்பானவர்களை விட கருப்பானவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற பாகுபாடு இஸ்லாத்திலே கிடையவே கிடையாது என்று சொன்னார்கள். அப்ப நிறத்தை வைத்து ஒரு மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் அதற்கு இஸ்லாம் முழுமையாக தடை விதிக்கிறது அருமை சகோதரர்களே. அப்ப யார் உயர்ந்தவர்கள்? கேள்வி இருக்கா இல்லையா? மனிதர்கள் உயர்ந்தவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை இப்படி சொல்லி முடிக்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, இல்லா பி தக்வா, எவர்களுடைய உள்ளத்திலே எவர்களுடைய மனதிலே அல்லாஹ்வுடைய இறையச்சம் இருக்கிறதோ அந்த இறையச்சத்திற்கு தகுந்தாற் போல அந்த மனிதர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று மதிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மட்டும், மனிதர்களுக்கு மத்தியில் அல்ல, அல்லாஹ்வுடைய மதிப்பீட்டிலே ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இறையச்சம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த மனிதன் மதிக்கப்படுகிறான் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி முடிக்கிறார்கள் அருமை சகோதரர்களே. அப்போ மொழிக்கோ அல்லது நிறத்திற்கோ எந்த விதமான பாகுபாடும் இஸ்லாத்திலே கிடையாது. சஹாபாக்களுக்கு இதை தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஆக மொழியை வைத்தோ ஒரு மனிதனுடைய நிறத்தை வைத்தோ அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எந்த பாகுபாடும் பார்க்க கூடாது என்பதை தான் இஸ்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு அறிவுறுத்துகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அருமை சகோதரர்களே. எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவனுக்கு முழுமையாக பயந்து வாழக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.